அருட்பெருஞ்சோதி அற்புதமான பயிற்சி வகுப்பான பணவளக்கலை திருச்சியில் சிறப்பாக நிறைவடைந்தது. பயிற்சியில் கலந்து கொண்ட அன்பர்களின் அனுபவ பகிர்வு உங்களுக்காக. பாருங்கள், வரும் காலங்களில் பணவளக்கலையில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு வளமாகும். குருஜி இதை 4-5 வருஷமாக யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி திருச்சி நான் வசிக்கும் ஊர்லேயே அவர் எடுத்துட்டு 2-3 டைம் கேள்விப்பட்டு நான் வர முடியாமல் சொன்னேன். நான் ஜாபில் இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக போகணுன்னு நானும் என்னோடய மிஸ்ஸஸும் வந்தோம். பட் இன்றைக்கி அட்டன் பண்ணதில் புதுசாக இப்போ தான் பிறந்து ஒரு ப்ரீத்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம எப்படி இருக்கணுங்கிறத ஃபீல் பண்ணுறேன். ஒரு சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஒரு கண்ணாடியை தொடச்சோம்னா எப்படி பளிச்சுன்னு தெரியும், அது மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. இதை ஃபாலோ பண்ணுவேன். நன்றி குருஜி. இன்றைக்கி தான் முறையாக குருஜி கிளாஸ்க்கு வந்திருக்கேன். கிளாஸ் நல்ல புரிதலாக இருந்தது. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம தெரியும், ஆனால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம். குருஜி சொன்னதுலேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுது. இது ஒன்று நான் அடிப்படையாகலேருந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வீட்டிலேருந்து வரேன். 2019 இந்த குருஜி கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஒரு குரோத்தாகவும் இருக்குது. இந்த கிளாஸுக்கு வந்ததே கொஞ்சம் மைண்ட் டியூ பண்ணிக்கலாம் தான் வந்திருக்கேன். எனக்கு இது நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. என்னோடய நேம் உஷா. நான் இங்கே ஒரு 4-5 தடவை பயிற்சிக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு தடமும் வரும்போதும் ஒன்று புதுசாக கற்றுக்குறோம். தினமும் எனர்ஜைஸ்டாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடில் போயிட்டுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கொடுக்குற அந்த ரிச்சுவல்ஸு இதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். சோடசக்கலை மற்ற ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதனால் நான் பணவளக்கலை ஃபஸ்ட்டு இங்கே திருச்சியில் தான் அட்டன் பண்ணேன். ஸோ நான் இப்போதைக்கு வீடு கட்டிகிட்டு இருந்தேன். நிறைய ஒரு தடங்களில் நிறையா ஒரு பண தேவைகள் இருந்தது. பட் எனக்கு அந்த இதெல்லாம் படிப்படியாக அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போய் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. என்னோடய வீடும் நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டு இப்போ நல்லா அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். இப்போ பிஸ்னஸில் இருந்து மற்றது எல்லாமே குருஜி சொல்கிறத கரெக்டாக போய் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது லைஃப்பில். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கேன். நன்றிகள் கோடி குருஜி. என் பேர் அனிதா. நான் கும்பகோணத்துலேருந்து வர்றேன். இவங்க சொல்கிற எல்லா இதுவுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது எல்லாமே. போன டைம் கல்பத்தூர் பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். அதில் எனக்கு அந்த பூஜை செஞ்சதில் எனக்கு 3 lakhs பணம் கிடச்சிச்சு. அந்த பூஜை செய்யும் போது பூனை அது அந்த ஃபோட்டோ கிட்ட உட்காந்துருக்கும். அது எனக்கு பெரிய ஒரு என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பூனை அந்த ஃபோட்டோ ஓரத்தில் உட்காந்துருக்கும். குங்கண்ண சித்தர் ஃபோட்டோ கொடுத்தாங்க. அந்த பயிற்சி அந்த பூஜை செய்யும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அது உட்காந்துருந்ததுனால சாமி வந்த மாரி எனக்கு ஒரு மனசில் ஒரு ஹாப்பி. எனக்கு 3 lakhs பணம் வந்ததுனால நான் நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நன்றிகள் கோடி பூஜை. என் பேர் ராணி ஸ்வரூப். நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் போகிறேன். நிறைய டவுட்ஸ் என் லைஃப் இருந்துச்சு. இங்கே எனக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் ஹோப் கிடச்சிருக்கு. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். என் பேர் மணிராஜ். நான் குருஜியை ஒரு 6-7 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லா பயிற்சியும் பண்ணியிருக்கேன். திருச்சிக்கு குருஜி வரும்போதெல்லாம் வருவேன். அதனால் நிறையா பலன் இருக்குது. குருஜி சொல்கிறத நிறையா என்கிட்ட மக்கள் வருவாங்க நீங்களும் நாலேஜ் பார்க்கறதுக்கு. அவங்களெல்லாம் சின்ன இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அவங்களாம் செஞ்சு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களையும் நிறைய பேர் கற்றுக்க அனுப்பியிருக்கேன். நிறையா கற்றுட்ருக்காங்க. குருஜி நன்றி, வாழ்க்கை. என் பேர் ராம்குமார், திருச்சி. குருஜியை நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களோட பயிற்சி நிறையா குபேர லிங்கம் திருவண்ணாமலையில் கலந்துருக்கோம். அதேமாரி இந்த பணவளக்கலை ஏற்கனவே திருச்சியில் நடத்துனாங்க, அதில் கலந்துருக்கேன். கல்பத்தருன்னு ஒரு பயிற்சி, அந்த கல்பத்தரு பயிற்சி எடுத்தக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் பின்னடைவு. ஒரு நல்ல ஜாப் ஏர்னிங், மந்த்லி ஏர்னிங்கில் நல்லா இருந்துட்டு திடீர்னு அவங்க வேலையை விட்டு அனுப்பி விட்றப்போ ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அந்த டயத்தில் தான் அந்த கல்பத்தரு பயிற்சி எடுத்தேன். அந்த கல்பத்தரு பயிற்சியானது அடுத்த வருமானத்துக்கான வழியை எனக்கு அது கொடுத்துச்சு. இன்றைக்கி ஐயாவை சந்திக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணணுன்ட்டு தான் நாங்கள் வந்தேன். ஓகேவா? இதில் அவங்க முக்கியமாக இதில் என்ன பண்ணுறோம்னா, இந்த பயிற்சிக்கு வரோம், இன்னையோட எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் பழைய மாரி நம்ம பழைய ப்ராசஸ்க்கு போயிடுறோம். அது இந்த தப்பு மட்டும் இதில் பண்ணக்கூடாது. இதில் ஐயா சொன்ன பயிற்சியை நீங்கள் டெய்லியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ மத்தியானம் சாப்பிட்டீங்க, நைட் சாப்பிடாம இருந்துறீங்களா? சாப்பிட்றோம்ல, உடம்புக்கு எனர்ஜி வேணும்ல. அதுமாரி உங்களோட வாழ்க்கையில் மேலும் உயர்றதுக்கு எனர்ஜி வேணும்னா ஐயா கொடுத்த பயிற்சியை டெய்லி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். 100%. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி வரேன். இன்றைக்கி ஐயாவை சந்திக்கிறேன்னா மறுபடியும் ஐயா வரப்போ நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள்ட்டேருந்து ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம கலந்துக்கிறப்போ ஒவ்வொரு விஷயம் புது விஷயம் நம்ம கற்றுக்கிறாப்புல இருக்கும்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் ராஜேந்திரன், நான் நாமக்கல்லேருந்து வரேன். நான் இந்த பணவளக்கலை இது வந்து யூடியூப்பில் தான் ஐயாவை பார்த்துட்ருக்கேன். நான் இது வரைக்கும் பார்க்கல. எப்போயோ ஒரு 2-3 ட்ரை பண்ணேன் பார்க்கலான்ட்டு. தற்செயலாக இன்றைக்கி ஆக்சுவலி வர முடியாத டைமு, ஆனால் வர அளவுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. பிரபஞ்சத்துக்கு முதல்ல ஒரு நன்றி. வந்த கிளாஸு பரவாயில்ல, ஐயா சொன்னது சில விஷயங்கள் நல்லா இருக்குது. ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிவிட்டு ஐயாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். நான் நவீன்ராஜ், திருச்சியிலேருந்து வரேன். இங்கே வந்திருக்க எல்லாருமே பிஸ்னஸ்மேன்ஸாக இருக்காங்க, ஒர்க் போகிறவங்களா இருக்காங்க. இது ரெண்டுமே இல்லை. நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா 2 பேருமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ண பிறகு முக்கியமாக அம்மா மூலியமாக நிறைய முன்னேற்றம் ஃபினான்ஷியலாக வீட்டுக்கு ஏற்பட்டிருக்கு, அப்பா மூலியமாகவும். ஸோ நான் இப்போ படித்து முடித்த கையோட வேலைக்கு தான் போக போகிறேன். ஸோ நான் மணி மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு அவேர்னஸும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வர வைக்கணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காகவும், இந்த தீட்சைக்காகவும் தான் நான் இங்கே முக்கியமாக வந்தது. நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிச்சயமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி வெற்றி பெறுவேன் நம்புறேன். நன்றி குருஜி. வணக்கம்மா, என் பேர் மூர்த்தி. நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஐயா கிட்ட பிஸ்னஸ் கிளாஸுக்காக அங்கே போனேன், அட்டன் பண்ணேன். இப்போ 2வது இங்கே பணவளக்கலை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். அவர் சென்னையில் அவர் பயிற்சி கொடுக்கும்போது தொடர்ந்து அன்னைக்கு பயிற்சி என்னைக்கு கொடுத்தாரோ அன்னையிலேருந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். இன்னையோட 28 நாள் அவர் என்னென்ன சொல்கிறாரோ அப்படியே நோட்டில் எழுதி காலையிலே எழுந்து 4 மணிக்கெல்லாம் அந்த மைண்டை எழுப்பி விட்ரும். 2 வேளை கல் உப்பு போட்டு குளிக்கிறது, விளக்கு பார்க்குறது, கண்ணாடி பார்க்குறது, இந்த பயிற்சிக்கெல்லாம் தொடர்ந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டிலே என்னை கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கலகலப்பாக வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்லேயும் நல்லா எனக்கு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடும் வந்து இவர் சொன்னப்போ வந்து 1/2 வயிறு சாப்பாடை குறைச்சிட்டேன். மற்றபடி நல்லா ஆக்டிவாக இருக்கேன். சரி, இங்கே திருச்சிக்கு போனால் இன்னும் இதோட புது விஷயமா ஏதாவது கற்றுக்கலாமே அப்படின்றனால தான் நான் வந்தேன். நான் 28 நாள் காலையில் ஐயா கிட்ட அந்த நோட்டை கூட காட்டணும். ஒரு நாள் கூட நான் உங்கள் பயிற்சியை விட்டதில்லை ஐயா. எல்லா நாளும் தொடர்ந்து நான் எழுத நம்ம மைண்டு கரெக்டாக காலையில் அந்த 4 மணிக்கு எழுப்பி விட்டுறது. அது நம்மளை விட்றதில்ல. எப்பயுமே செயல்னு சொன்னார்ல, அதை நான் உண்மையிலே அன்னையிலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு முன்னாலாம் நான் பயிற்சி வகுப்பு நிறையா கலந்துருக்கேன். அந்த படியை விட்டு கீழே இறங்கி போனால் முடிஞ்சுது, அதோடு சரி யார் கட்டிடுவேன். 60,000 ரூபாய் கொடுத்து கூட பயிற்சி வகுப்பு போயிருக்கேன். நான் இதுவரையும் ஃபாலோ பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையில் இவர் என்னுடைய குருவாக ஏற்றுக்குன்னு இன்னும் என்ன சொன்னாலே அப்படியே நான் பின்பற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ரொம்ப நம்புகிறேன். ரொம்ப நன்றி குருஜி. என்னுடைய பேர் சந்திரா, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். பணம்ங்கிறத ஒரு எனர்ஜியாகவே பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதோ அல்லது ஏன் சில விஷயங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக நம்ம இருந்தும் நமக்கு சில விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் மூலமாக தெரிஞ்சுக்கலான்னு நான் வந்தேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஒர்க் ஷாப் வரும்பொழுது தான் இதனுடைய ஃபீட்பேக் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக நல்லபடியாக சொல்ல முடியும். நல்லபடியாக வரும்ன்ற பெரிய நம்பிக்கையோடு நான் போகிறேன். நன்றி.